ஆசி உரைகளை வழங்கி அற்புதம் நிகழ்த்தி 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களும் 14 லோகங்களில் இருந்து இறைகணங்கள்லாம் பார்த்து வாழ்த்தி வணங்கி நின்ற நிலை சூட்சமத்தில் நிகழ்ந்தேறியது. அகத்திய பெருமான அற்புதமான உரைக்கு பின்பாக ஞான வினாக்களுக்கு உயர்வான இறை வினாக்களுக்கு பதிலளிக்க அகத்திய பெருமான சச்சங்க அகத்திய மகா ஆற்றலா பேராற்றலா எங்கும் காணாத நிலையில் எந்த லோகத்திலும் நடக்காத நிலையில் இறையே சித்தனே மனித வடிவில் உட்கார்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற ஒரே இடம், ஒரே சபை, ஒரே நிகழ்வு, அற்புதமான நிகழ்வை பிரபஞ்சம் முழுவதும் கண்டு கொண்டு இருக்கிய அற்புதமான நிகழ்வை அங்கிருந்து பார்த்து இறை சபையோட தொடர்பாளர்களாகி அங்கு வர முடியாத நிலையில் அங்கிருந்து சீடர்களாக வளர்ந்து இறை சபையின் உயர் சூட்சமத்தை இறை சித்தனின் தரிசனத்தை இங்கே இருக்கிற உயர்வான சூட்சங்களை நீங்கள் இருந்த இடத்துல பெறலாம் அப்படிங்கிறத பறைசாட்டிக்கிட்டு இருக்குது சபை. வர முடியாதவங்க வினை நிலைகளால், தூர நிலைகளால், ஏற்ற இறக்கங்களால், பயண நிலைகளினால், சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், துணைக்கு ஆள்க வர முடியாத ஒரு சூழ்நிலைகளால், கணவன் விடாத நிலையில், மனைவி விடாத நிலையில், அவனோட சூழ்நிலையை விடாத நிலையிலே இருந்துட்ட போதும் அங்கங்கே இருந்து இறை சபையினோட அனுகிரகத்தை சீடர்கள் பெற்று வராங்க. இப்படி தான் பயணப்படணும், இந்த நெறிமுறையோடு தான் வரணும், இந்த வழிமுறையாலாம் வரணும் அப்படிங்கிறது சபை கிடையாது. அன்பே கருணையே நான் என்ற தீட்டு நிலையை அகற்றி ஒரு மனுஷன் நிற்கும்போது எல்லாரும் இறை சபை சீடர்கள் தான் அப்படின்னு சொல்லி மதம் ஜாதி கீதி எதுவும் இங்கே தடை இல்லை. யுக மாற்றத்திற்கு எல்லாரும் ஓர் அணியில் நின்று இறை அணியில் நின்று சித்த தேவ அணியில் நின்று செயல்படத்தான் இறைவன் திருமுருகன் வந்து இங்கே உட்கார்ந்து அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் எல்லாம் இணைவாக இருந்து உயர்வாக இருந்து உன்னதமாக பயணப்பட எல்லாரையும் அழைச்சி இப்போ அகத்திய பெருமான்கிட்ட இங்கே தவத்தில் கண்ட காட்சிகள், உயர்வான காட்சிகள் எதுனாலும் சீடர்கள் கேட்கலாம். அதன் முன்னே சொந்த வினாக்கள், அது மாதிரி வினாக்கள் கேட்கலாம். யாரும் கேட்க போகிறீங்களா அகத்திய பெருமான்கிட்ட? தமிழன்மன் நீங்கள் வந்து இன்றைக்கி இது தானம் கொடுத்ததை பற்றி அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க, ஒரு வாழ்த்து வாங்கிக்கோங்க. ஏதோ நீங்களும் வந்து இப்போ பேசிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்களாம் கேளுங்க. பொதுவான வினாக்கள் கேளுங்க. இங்கே வந்துருங்க பக்கத்தில். ஓம் ஓம் அகதீசாய நமக. ஓம் பாலை சித்த குருவே நமோ நமக. இந்த கடையினும் கடைப்பட்ட கடையடியேனையும் எத்தனையோ பிறவி கடந்து குருமூர்த்தத்தில் ஆட்கொண்டு அருளிய அகத்திய பெருமான் மற்றும் வாழைசித்த பெருமான் திருவடிகளை பணிந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கிலியா இல்லை இங்கெல்லாம் வராது. கேட்குதையா? கேக்கு. சரி. அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட அடியன் வந்து பேச விழைகிறேன். கடந்த ஒரு 1.5 மாதத்தில் நிறைய காட்சிகளும் அனுபவங்களும் கனவுல நேரில் சூட்சமமாக இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதிசயங்கள் இருந்தது. அதில் ஒரு கடந்த 5 நாளைக்கு முன்னாடி இந்த சபை பணிக்காக ஐயா ஆசி படிச்சுட்டாங்க, அதை நம்மளால் செய்ய முடியல, இப்படியே நம்ம காலம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி ஐயா வணங்கிட்டு குடும்பத்துலேயும் கொஞ்சம் சலசலப்பு இப்படி நினச்சிக்கிட்டு இதை பேசிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறேன். கரெக்டாக நல்ல பழுப்பு கலரில் ஒரு பெரிய வெட்டுக்கிளி. இத்தனை நாள் அந்த கலரை பார்த்ததும் இல்லை, இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு வெட்டுக்கிளி வந்து பார்த்ததும் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஐயா. இது ஒரு அனுபவம். இதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னா அமைதியாக அடுத்த வேலையை பார்க்க போனோம். மறுநாள் காலையில் பார்த்தா இந்த மாதிரி நம்ம கிளை சபை சீடர், திருச்சி கிளை சபை சீடர் இளங்காராமன் ஐயா வீட்லேயும் பூஜை ரூமில் பாதுகையில் ஒரு வெட்டுக்கிளி வந்து உட்கார்ந்துருந்ததாகவும் அது இப்போ சித்தபெருமானே வந்ததாகவும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான அர்த்தம் எனக்கு அப்போ புரியல, ஆனால் மறுநாள் அதுக்கான அர்த்தத்தை புரிய வச்சாங்க எனக்கு.
அது மாதிரி இன்னும் 2-3 அனுபவங்கள் இருந்துச்சு. பேசலாம் இல்லைங்க, சொல்லலாமா? இல்லை, இறை அனுபவங்கள் ஜாஸ்தியாக நிகழ்ந்துக்கிட்டே வந்ததுன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுங்க, வேகமாக சொல்லிடுங்க. சரிங்க. அது மாதிரி 2-3 அனுபவங்கள் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆசி சொன்னாங்க. அந்த செய்ய முடியாத சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. மறுபடியும் திருச்சி கிளை சபை மூலமாக அங்கே சத்சங்கம் நடக்கும்போது மறுபடியும் கேட்டோம், ஐயா ஆசி படிக்கிறாங்க, ஆனால் அதை போய் தொடப்பனாலே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வருது அப்படின்னு ஐயா கிட்ட அழுது கேட்கும் பொழுது, கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சீடான்னு சொல்லி, ஏன்னா சீடான்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு எத்தனை நன்றி கடன் சொல்ல முடியாது. சீடான்னு சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு பெரிய பாக்கியம். இந்த பிறவி அடுத்து எத்தனை பிறவி எடுத்தாலும் அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் உண்மை. 2வது ஆசி படிக்கிறாங்க. 2வது ஆசியும் என்னால் செய்ய முடியல, இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சத்சங்கம் நடக்கும் பொழுது கேட்குறேன், ஐயா இந்த மாதிரி சூழ்நிலையே இருக்கியான்னு. அப்போ 3வது ஆசி தான் இந்த கோமாதா வாங்கி ஒன்று கொண்டாந்து சமர்ப்பி அப்படின்னு சொன்னாங்க. ஐயா இந்த கோமாதா வாங்கி சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொன்ன ஆசி இங்கே பிரபஞ்ச சபை வந்த பிறகு இங்கே ஒரு தடவையும் கடந்த 25 வருஷத்தில் அடியனை நிறைய திருத்தொண்டுக்கு சாமி இயக்கியிருக்காரு. போயிருக்கேன். எல்லா இடங்கள்லேயும் சொன்ன ஒரே வார்த்தை அது மட்டும்தான், கோமாதா வாங்கி அதை சமர்ப்பணம் பண்ணுன்னு. அப்படியே காலம் உருண்டோடி அது கடைசி அது இந்த நாளில் தலைமை மகரிஷியாம் அகத்திய பெருமான் கையால் தான் அது நடக்கணும். டேய் நானே உனக்கு செஞ்சு வைக்கிறேன்டா இருறா அப்படின்னு ஒரு சின்ன உழைப்பு கூட பண்ணலை. இருந்த இடத்துலேருந்து ஃபோன் மட்டும்தான் பேசினேனே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. நானே உனக்கு வாங்கி எல்லாத்தையும் நானே செஞ்சு வைக்கிறேன்டா அப்படின்னு செஞ்சு வச்சுருக்காங்க. ஐயா இந்த பிறவி இல்லை, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சீடனாக இருக்க வேண்டுதல் வைக்கிறேன். ஐயா ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் சிவமகா வாழை சித்த குருவே நமோ நமக, ஓம் அகத்தீசாய நம. இன்னொரு இதையும் சொல்ல விருப்பப்படுறேன். ஐயா இந்த அனுபவங்களை பகிர்றது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னைய மாதிரி அதிகமாக அலப்பாச்சலில் உள்ள மனசுக்காரங்களுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். இதை வேறு ஒன்றும் கிடையாதுங்கய்யா. ஏன்னா என்னோடய அனுபவங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால அலப்பாச்சல் அதிகமாக இருக்கும். எனக்கு சாமானியத்தில் கனவு வராது. அன்றைய பொழுது விடிய காலைல 4:30 மணி இதே சித்த சபை வாசலில் வாழை சித்தர் ஐயா உட்காந்துருக்காரு. நான் எங்கேயோ பணி செய்கிறதுக்கு இப்படி போயிட்டுருக்கிறேன். அங்கே பாருங்கள், இந்த ஊர் பாஷையோடு பேசி காட்டுறாங்க பாருங்கள். அங்கே அதுதான் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். தமிழன்பா இங்கே வாரோம், இது தமிழன்பா இங்கே வாரோம் அப்படிங்கிறாரு. சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறேன். பரோட்டா போடுவீரா அப்படிங்கிறாரு. போடுவோம் ஐயா அப்படின்னா போடும். இது இந்த ஊர் பாஷை போடும். எனக்கு இந்த வார்த்தை இது வரல என்னால் மறக்க முடியல. எதிரொலிச்சுக்கிட்டே அதாவது தகவல் வரும். ஆனால் அது இந்த ஊர் இந்த இடத்தோட மொழியோட தகவல் வர்றது எவ்வளோ ஒரு பெரிய இதுன்றது நான் நினச்சி அதிசயப்பட்டுப்பேன். அதுக்கெல்லாம் தகுதியெல்லாம் கிடையாது. ஏதோ குரு முகூர்த்தம், குருவர்களும் திருவர்களும் எங்களை ஆட்கொண்டு எங்களை போல இருக்கிறதுலையே கடையினும் கடைப்பட்ட கடையடியமையும் சீடர்களாக ஏற்று நடத்தி காட்டுறாங்க. நன்றி சொல்லலாம் எங்களுக்கு இது கிடையாது. இன்னைக்கு போல் என்றைக்கும் சுத்த சரணாகதி வேணும், அலைப்பாய்ச்சல் இல்லாத மனசு வேணும், சொன்ன வார்த்தைப்படியே நடந்துடுற பாக்கியம் வேணுங்க ஐயா. ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் வாழை ஓம் அகத்தீசாய நமக. சத்திய நிலையாய் சபை நிலையை உயர் ஆற்றல் கொண்டு ஜீவ ஏடுகளின் வழியாக வடிவமைத்து
உலகோர் அறிகின்ற சித்தனாய் உலகை அவனறிந்த சித்தனாய் உயர்த்துவதற்குரிய ஞான சூட்சமத்தை பறைசாற்றிய அருமுகனின் பெருமகா சஷ்டி விழாதனிலே உயர்வாய் வந்து கலந்தமர்ந்து உன்னதமாய் அருள் உணவு படையலிட்டு திருமுருகனும் சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்து அதிகாலை உணவு உண்ட நல் நிகழ்வில் தன் பணி ஆற்றியவனே, உயர்வாய் சபைதனை அமைத்து சபையினுடைய திருச்சபையின் கிளைச்சபை அமைத்து உயிர் சபையாய் விளங்கும் அகத்தியனின் உயர் சபையில் உன்னதமாய் தன்னை அங்க நிலையாக மாற்றி சபைக்குள் ஓர் அங்கமாக திகழும் அற்புதமாக தமிழின் நிலை கொண்ட நண்பனாம் அருமுகனுடைய அருள் தமிழ் நாமம் கொண்டவனே, உமக்கு நல் ஆசிவும் இல்லாளுக்கு நல் ஆசி வழங்கி மகிழ். ஓம் அகதீசாய நமக. உயர்வாய் சபையை ஏற்று உன்னதமாய் சித்தனை சிவமாய் ஏற்று கூறிய ஆகம நிலைகளில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை அறிந்து தடைகள் பல கண்ட பொழுதும் உனக்கு அது தடைகள் அல்ல, நீ ஏறி வருகின்ற அற்புதமான உயர்படிகள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அவ்வாறு உயர்படி அமைத்து உயரத்தில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய திருவடி தொட்டு அவன் திருவடியிலிருந்து கிடைக்கப்பெற்ற அருள் கட்டளை நீர் அடுக்கு சுருள் உணவு நீர் அறிந்தவன் என்கின்ற சூட்சமத்தை அறிந்தவன் பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அத்தகைய நிலைதனில் உனை அழைத்து அருள் உணவு படையலிட்ட நாளில் அருட்கோமாதாவை நீர் ஈன்ற நிலை என்பது உமக்கு அருட்கோமாதாவினுடைய அற்புதமான அருட்கன்று போல் ஏற்றமிகு உயர்நிலையாய் நீர் வினவி நிற்கின்ற அகத்தியனை நோக்கி வினவி நிற்கின்ற நிலை, சிவமகா வாழை சித்தனுடைய திருமடி நோக்கி நீர் வினவி நிற்கின்ற நிலை, அவன் திருவடியிலிருந்து திருமடி நிறையும் என்று அகத்தியன் யாம் நிறைவான ஆசிகளை வழங்கும். மடி நிறைய பெறுகின்ற ஆசிகள் நற்பேறுகளாய் உயர்ந்து நிற்கும் இச்சபையில் சூட்சமம் உறுதி என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். சூட்சமத்தை உடைத்தறிவதில் வல்லமை பெற்ற சித்தனுடைய ஆசானாய் விளங்கும் அகத்தியன் அத்துணை தடை சூட்சமத்தையும் தகர்த்தெறிகின்ற ஆற்றல் பெற்ற ஆதிரை நூற்சமன் நூல் பெற்றவனடா அகத்தியன் சபையில் என்று கூறுகின்றோம். அற்புதமாய் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். எம் சபையில் இருந்து சரணாகதியோடு வளம் வருகின்ற ஒரு சீடனை கூட இகலோகத்தில் உயர்நிலையில் அமர வைக்காத அகத்தியன் யாம் இவ்விடமிருந்து அகலப்போவதில்லை என்று கூறுகின்றோம். அற்புதமான நல்ல ஆசிகள் வழங்கி நிற்கின்றோம். ஏற்றமிகு உயராசிகள் வழங்கி நிற்கின்றோம். சரணாகதியோடு இரு. உன் நிலைக்குள் இருக்கும், உன் ஆழ்நிலை அடிமனதில் இருக்கும் அற்புதமான ஆற்றல் அனைத்தும் அருள் சிவம் வழங்கிய கொடை என்று நீர் கொடை செய்திரு. சபைக்குள் உன்னை சிவகுடைக்குள் அமர வைத்து அழகு பார்ப்போம் அகத்தியன் மடி நிறைய என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்.